ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் ஜோன் தமிழ். நான் தான் அவங்க கேமிங் ஜோன் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோவில் பிளட் மூன் எஸ்எம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த பிளட் மூன் எஸ்எம்பியோட இது என்னோடய கடைசி வீடியோவாக இருக்கும். ஏன்னா நாளையோட இந்த பிளட் மூன் எஸ்எம்பி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாள் இதை வீடியோ போட முடியல, எனக்கு என்னன்னு தெரில, என்னால் வீடியோ போடுறதுக்கும் தோணலை. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது இந்த பிளட் மூன் எஸ்எம்பியில் விளாட. எனக்கு இங்கே உட்காந்து விளாண்ட எனக்கு வீடியோ போடுறது கூட தோணலை, அப்படி இருந்தது. பட் என்ன, சரி கடைசியாக இப்போயாச்சும் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றுமே இருக்காது, அதுக்குன்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்திருப்போம். அந்த இடத்துல ஒரு அயன் கோலம் ஆச்சு, அயன் ஃபார்ம் பிரச்சனையாச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்துட்டோம். வேறு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்மளோட நியூ அயன் ஃபார்ம். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இது முழுக்க சூப் சிங்காரம் நாங்கள் தான், எங்கள் டீம் ஒன்று தான் கட்டினோம். அப்புறம் வசந்த் அவங்கெல்லாம் தான் கட்டினாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது இப்படி தான் வந்துட்டு இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். இங்கே வந்துட்டு தண்ணி ஓரமாக எட்ஜில் போய் நடுவில் போய் அயன் குழம்பு விழுவும். அது எப்படி விழுன்றதை நான் இன்னைக்கு காட்ட போகிறேன், வாங்க. இப்படியே போனோன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே தெரியிறானா ஒரு ஜாம்பி, அவனை வந்துட்டு இந்த அயன் குளம் பார்க்குறானா, அவனை அடிக்க போயிட்டு அப்படியே கீழே விழுறான் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்னும் நான் தெளிவாக காட்டுறேன். இங்கே போடானா அண்டி. அதுக்கப்புறமேட்டு இந்த அயன் குளம் யாருக்கு லூஸ் ஆகும்? இங்கே பாருங்கள், கீழே போயிட்டான் அவன். அதே மாதிரி தான் கைஸ், அந்த வில்லேஜர் அயன் குளம்பை ஸ்பான் பண்ணி விடுவான். இந்த ஜாம்பி வந்துட்டு அவனை பயமுடுத்தும். அப்படியே இந்த தண்ணி வழியாக அப்படியே வந்து இப்படி கீழே வந்து அந்த அயன் குளம் போயிடும். போனோடனே அங்கே என்ன இருக்குன்னா அது வந்துட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா லாவா, நெக்ஸ்ட்டு கேம்ப் ஃபயர் இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் போடுறேன், மெயினான ஐட்டம்லாம். இதுக்கப்புறம் எதுவும் யூஸ் இல்லை, பட் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற போகிறோம். அந்த இடத்துல தான் எங்களோடய ஃபைனல் எபிசோடு முடிக்க போகிறேன். அது லைவாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்க அயன் குளம் புகஞ்சிட்ருக்கான். இப்போ இப்படி தான் வந்துட்டு இந்த அயன் ஃபார்ம் வந்துட்டு ப்ரொசீஜர் ஒர்க் ஆகும். நீங்களே பாருங்கள். நீங்கள் இருந்துடா வந்த இப்படி தான் கைஸ் அவங்க வந்துட்டு வருவானுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஐயோ நான் கீழே விழுந்துட்டேனே. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் லைவாக வந்துட்டு அயன் குளம்லாம் சாவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைவாக கண்ணாலேருந்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும் இந்த அயன் ஃபார்ம். பாருங்கள், உள்ளே விழுந்தாச்சு. இப்படி தான் வந்துட்டு இந்த அயன் ஃபார்ம் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக விழுவுறது நம்மளுக்கு அயன் கிடைக்குமான்றது வந்துட்டு, இப்போ நான் டேரெக்டாக தள்ளி விட்டேன்ல, அந்த மாதிரி விழுந்தால் அயன் கிடைக்கிறது டவுட்டு தான். அவன் ஓரமாக ஒரு இடத்துல இருந்து புகஞ்சு சாவான், அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அயன் 100% தரும். ஸோ பாருங்களேன் அப்படியே வந்துட்டு அயன் குளம் இங்கே உள்ளே வரான். நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் கிளியராக காட்டணும்ல, அதுக்கு நான் வந்துட்டு இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், வாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கீழே பார்த்த இடம் தான் ஃபஸ்ட்டு பார்த்த இடம். ஸோ அப்படியே உள்ளே போவோம். இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. போயாச்சு. நெக்ஸ்ட் பிளட் மூன் எஸ்எம்பி சீசன் 2க்கு ரெடியாக இருந்துக்கோங்க, கண்டிப்பாக வரும். அதுக்கு நடுவில் டைப்பர் தலையாக சர்வைவல் சீரீஸும் வரும். ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு அயன் குளம் வந்துட்டு வருவான். ஓகே, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், அவன் வந்துட்டு வர மாதிரி தெரியல. சரி, அவன் மேலே அந்த இடத்துலேருந்து செத்துணுவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இங்கே இருக்கிற பட்டன்லாம் வந்துட்டு சீக்ரெட்டாக இருக்கும். இந்த எஸ்எம்பியில் இது எங்களோட சீக்ரெட்டாகவே இது மறைஞ்சிடட்டும். அது நான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க விரும்பல, சரியா? அப்படியே எங்கள் வீடு அப்படியே மேலே வந்தோன்னா நெதர் போர்ட்டல் இருக்கும். ஒரு வாட்டி வாங்க, நெதர் போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல பக்கத்தில் குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளே லாவாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அப்படி தான் அவுட் ஆவேன், பாருங்களேன் நீங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக போயிட்டு அதிலே விழுந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்படி தான் வந்துட்டு பல தேவையில்லாத வேலைகள்லாம் எங்கள் பசங்க செஞ்சு வச்சுருப்பானுங்க. எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா, இந்த 5 நிமிஷத்தில் என்னோடய எமோஷ்னலை நான் காட்டியிருப்பேன்றது வந்துட்டு டவுட்டு தான்.
ஏன் அது வருத்தம்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு அது எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு அப்படி இருக்கணுன்றத எனக்கு தெரியல. இருந்தாலும் வீடியோ போடுறது என்னோடய கடமை. அதனால தான் நான் வந்துட்டு இதை போடுறேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ போட்டிருக்கிறதுக்கு எனக்கே தெரியும் ஒரு கண்டென்ட்டும் இல்லைன்னு தான் இந்த வீடியோவில். இருந்தாலும் இந்த பிளட் மூன் எஸ்எம்பி முடிய போதில்ல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு போடுறேன் இந்த ஆசையாக. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு துணையாக நீங்கள் தான் இருக்கீங்க. தேங்க்யூ கைஸ். ரீசெண்டாக 500 அடிச்சிருக்கோம். அதுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? ஸோ நம்ம வந்துட்டு இந்த 5 நிமிஷத்தில் 6 நிமிஷம் 10 செகண்டில் நான் ஏதோ சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காதான்னு தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னோடய எமோஷ்னலை புரிய வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இந்த பிளட் மூன் எஸ்எம்பியோட கடைசி எபிசோடாக இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு ஒரு எபிசோடு வரும். ஆனால் அதான் கன்ஃபார்ம் கடைசி எபிசோடு. ஓகே, முடிஞ்சால் நாளைக்கு நான் வந்துட்டு அதை லைவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், பாய் பாய் பாய்.